நிதி நெருக்கடி மூலம் தமிழக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிடுகிறது என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியில் மதிமுக கட்சி நிர்வாகிகள் இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துரை வைகோ தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் மிகப்பெரிய துரோகத்தை மத்திய அரசு இழைத்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்திய கூட்டணியில் விரிசல் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 249 கோடி, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 500 கோடி, ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு 500 கோடி கொடுக்க வேண்டியது. இது மாத்திரம் கிடையாது. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களா இருக்கட்டும், நீங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும், எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், சென்னை மெட்ரோ ரயில் 2வது பாகம் எக்ஸ்பான்ஷனுக்கு 63,000 கோடி, ஒரு பைசா இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கலாமோ. இது வரைக்கும் 20,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டு அரசு ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இந்த நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு கிட்ட 20,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. இது போன்ற தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி எதுவுமே கொடுக்காம பொருளாதார ரீதியா தமிழ்நாடு அரசு ஸ்தம்பிக்க